அமெரிக்க தேசத்தில் உணவியல் சார்ந்த வல்லுநர்களுக்கான ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றதாம். அநேக விதமான காரியங்கள் அவர்கள் விவாதித்தார்கள். அவருடைய விவாதம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. சுவை இல்லாத உணவுப் பொருள் என்ன? அப்பொழுது அங்கிருந்த வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்களாம். ஆனால் எல்லாராலும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் சொன்னாராம், தண்ணீர் சுவையில்லாத ஒரு உணவுப் பொருள் என்று அவர் சொன்னாராம். சிலர் அதை ஆமாம், தண்ணீர் ஒரு சுவையில்லாத உணவுப் பொருள் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிந்தது. ஆனால் வேறு சில நபர்கள் சொன்னார்களாம், இல்லை இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தண்ணீரை நாம் குடித்த மாத்திரத்தில் இந்த தண்ணீர் தித்திப்பாக இருக்கிறது, இந்த தண்ணீர் உப்பு கச்சி ஓர்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி சில சுவைகளை நாம் அதில் உணர முடிகிறது. ஆகவே தண்ணீர் சுவையில்லாத ஒரு உணவுப் பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம். கடைசியாக அந்த கேள்விக்கு அந்த நாளில் பதில் எதுவும் கொடுக்கப்படலை. அந்த நாளின் கூட்டம் முடிவடைந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ உணவு வல்லுநர் அன்றைக்கு வீட்டுக்கு போய் அவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, சுவை இல்லாத உணவுப் பொருள் என்ன என்பதை நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்துவிட்டு அவர் வேதாகமத்தை எடுத்து வாசித்தாராம். வேதாகமத்தில் ஒரு பதில் அவருக்கு கிடைத்தது. என்ன பதில் தெரியுங்களா? யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். முட்டையின் வெள்ளை கருவிற்கு சுவை உண்டோ? இந்த அதிசயமான பதிலை பார்த்த மாத்திரத்தில் இவருக்குள்ளாக ஆனந்தம் குடிகொண்டது. ஜெபித்து தேவனுக்கு நன்றி சொன்னாராம். அடுத்த நாள் அந்த கூட்டத்தில் அந்த கேள்விக்கான பதிலை, முட்டையின் வெள்ளை கருவை அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த பதிலை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சம்பவம் குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் அநேக விதமான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறது. வேதாகமத்தில் அநேக அதிசயங்கள் மறைந்து கிடக்கிறது. வேதம் அதிசயம். வேதம் சொல்லக்கூடிய எம்பெருமான் இயேசு அதிசயம். அவருடைய செயல்கள் அனைத்தும் அதிசயம். அவருடைய குணங்கள் அனைத்தும் அதிசயம். அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே அதிசயம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அதிசயத்தை காண, அந்த அதிசயத்தை சந்திப்பதற்கு 2ஆம் வருகையில் ஆயத்தமாக இருக்கிறோமா?